வணக்கம், நான் உங்கள் ஆனந்த். நான் இன்றைக்கி பேச போகிற விஷயம் யாரையும் ஹர்ட் பண்ணுறதுக்காகவோ யாருக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்காகவோ இந்த காணொலியை வெளியிடலை. இது ஆஸ் பர் பொலிட்டிக்கல் ஸ்டூடெண்ட்டாக என்னோடய வியூ மட்டும்தான் பற்றி பேச போகிறேன். ஆளுங்கட்சியாக இருந்தவங்களுக்கு ஏன் மறுபடியும் பெரும்பான்மை கிடைக்கல அப்படிங்கிறத பற்றியும், புதுசாக ஆளுங்கட்சியாக வரப்போகிறவங்க என்னெல்லாம் அவங்ககிட்டருந்து கற்றுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன். வெல்கம் டு அவர் சேனல் ஆனந்த் டிகோட்ஸ். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், ஆளுங்கட்சியாக இருந்தவங்க என்னெல்லாம் பண்ண தவறிட்டாங்க அப்படின்னா, அவங்க கொண்டு வந்த எல்லா திட்டமும் ரொம்ப நல்ல திட்டம். அதில் எதுவுமே திட்டத்தை குறை சொல்கிற அளவுக்கான திட்டம் இல்லை. அது எல்லாமே மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிருக்கா அப்படின்னு என்ஷூர் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ இருந்திருக்கு. கம்ப்ளைண்ட் கொடுத்த எல்லா கம்ப்ளைண்ட்ஸுமே எடுத்திருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்டுக்கான ஃபர்தர் ஸ்டெப்ஸை நிறைய இடத்துல எடுக்காமல் விட்டுருக்கலாம். ரெண்டாவது, நிறைய இடத்துல ஊழல் பற்றி பேசியிருக்காங்க. அந்த ஊழல் நிறைய இடத்துல இருந்திருக்கலாம். அகைன் மறுபடியும் அந்த கட்சியோட கூட்டணி கட்சி தலைவர்களே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்களோட கூட்டணி கட்சிக்கு சரியான ஆளுங்கட்சி சரியான அங்கீகாரம் கொடுக்கல அப்படின்னு பேசியிருக்காங்க. சில கட்சி தலைவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூட்டணி கட்சியில் இருந்த மற்ற நிர்வாகிகள் யாரும் சிலர் பேர் வேலை செய்யாமல் விட்டுருக்காங்க அப்படின்னும் பேசியிருக்காங்க. அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ரெண்டாவது, அதிகாரிகள் மத்தியிலையும் இந்த விஷயம் பிரதிபலிச்சிருக்கலாம். இதை தாண்டி மக்கள் எப்பவும் ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கலாம். ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு 5 வருஷத்துக்கு ஒருத்தர் சேஞ்ச் ஆகி வரதுனால மக்கள் மனசில் அந்த ஒரு மாற்றம், இவங்களுக்கு பதிலாக வேறு ஒரு மாற்றம் இருந்திருக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். அதனால் பெரும்பான்மை கிடைக்காமல் போயிருக்கலாம். மாணவர்களுக்கு புது திட்டத்தை கொண்டு வந்தாலும், தமிழ்நாட்டுக்கு நிறைய நல்ல திட்டங்களை இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலமாக கொண்டு வந்தாலும் மக்கள் மத்தியத்தில் ஒரு மாற்றம் வேணும்னு எதிர்பார்த்துருக்காங்க. அதனால் மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. அடுத்த கட்ட வேலையை அவங்களும் செய்ய தொடங்கிட்டாங்க. இப்போது ஆளுங்கட்சியாக வரவங்க அவங்கக்கிட்ட நம்ம என்னெல்லாம் பாடம் கற்றுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் அடுத்து பார்க்க போகிறோம். இப்போது ஆளுங்கட்சியாக வந்திருக்கிறவங்க இதுக்கு முன்னாடி ஆளுங்கட்சியாக இருந்தவங்க சமூக நீதியை பற்றியும் மற்ற திட்டத்தையும் நிறையா கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு மாற்றுவாக இந்த ஆளுங்கட்சி வந்தவங்களுக்கு மாணவர்களும் பெண்களும் இளைஞர்களும் ஓட்டு போட்டு நம்ம ஜெயிச்சிருக்கோன்னு சொல்கிறாங்க. அவங்க மத்தியத்தில் நம்ம ஒரு பியூர் பாலிட்டிக்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னா மக்களுக்கும் சேர்த்து பியூரான பாலிட்டிக்ஸை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணணும். ரெண்டாவது, நல்ல திட்டங்களை மக்களுக்கு கொடுக்க பார்க்கணும். லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வராமல் இந்த ஆளுங்கட்சி பார்த்துக்கணும். அது இல்லாத பியூர் பாலிட்டிக்ஸை தாண்டி இளைஞர்கள் மத்தியில் நல்ல வேலை வாய்ப்பு, இது எல்லாமே சரிவர செஞ்சிட்டாங்களா அடுத்து வரப்போகிற தேர்தலையும் மக்கள் இவங்களை முழுமையாக நம்பி இவங்களுக்கான அடுத்த கட்ட தேர்தலையும் இவங்க வெற்றியை கொடுக்க பார்ப்பாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள். ஏதாவது கொரி இருந்தாவோ இல்லை ஏதாவது தவறான ஏதாவது கண்டென்ட் தான் எனக்கு தகவலை சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.